area of the circle completed. If area of the ellipse using integration, area of the ellipse using integration concept. ellipse ஓட general formula என்னடா கணக்குனே? ellipse ஓட general formula Sir, x x squared square by plus y squared plus y squared by b squared equal to 1. இது ellipse ஓட formula. அப்போ ellipse ஓட diagram எப்படி இருக்கும்? இந்த இதுக்கு வந்து x axis. அப்போ x axisல நீட் பார்க்கணும். சரிங்களா? இந்த இதில் என்ன கிடைக்கும்? x axisல நீட் பார்க்கணும். ஸோ சர்க்கிள் போடுறதுக்குள்ள லைன் போட்டு சர்க்கிள் போடணும். இப்போ சர்க்கிள் போட்டு எலிப்ஸ் என்ன எலிப்ஸ் ஷேப்பில் போட்டுருணும், ஓவல் ஷேப்பில். சரிங்களா? அப்போ என்ன ஆகுங்க? அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்டா. அப்போ இதுக்கு பேர் மேஜர் ஆக்சிஸ் எலிப்ஸு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். இங்கே வந்து மைனஸ் ஏ கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் கீழே வந்து பி இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் பி கிடைக்கும். சரிங்களா? இதே எலிப்ஸோட ஜென்ரல் கான்செப்ட். லைன் ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் லைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. லைன் ட்ரா பண்ணிக்கணும். சரிண்ணே கண்ணு. அப்போ இங்கே எத்தனை கோட்டன் இருக்குதுண்ணே? சர்க்கிள் மாதிரி இங்கே எத்தனை கோட்டன் இருக்குது? சார் 4 4 கோட்டன். 4மே ஈக்குவலாக இருக்குமா? ஆமாம். அப்போ இது பேர் சிமெட்ரி டயக்ராம் தான். அப்போ இந்த 4 கோட்டன் ஈக்குவலு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த ரீஜன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ரீஜன் ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ் போடலாம், ஒய் ஆக்சிஸ் போடலாம். நீங்கள் ஒய் ஆக்சிஸ் வச்சு போடணும் கரெக்டாக, எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு போடணும் கரெக்டாக தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஓகே. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 0 to a கரெக்டுங்களா? இங்கே 0 to a. அப்போ ஃபார்முலா என்னது? இங்கே ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் y இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிறேன் ஒய் வேல்யூ என்ன? அப்போ y ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். இப்போ y ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னடா கிடைக்குது? பி பை ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் என்ன டவுட் இருக்குதா என்ன? மிதின் டவுட் இருந்தால் சொல்லு. ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். சரி, அப்போ ஏரியா சொல்கிறாங்க என்ன? ஏரியா இடத்துல அப்ளை பண்ணு. ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி என்னது? 0 to a. ஒய்யோட வேல்யூ என்ன? பி பை ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன கிடைக்கும்? டிஎக்ஸ். இங்கே என்னது? பி பை ஏ. பி பை ஏ கான்ஸ்டன்ட் வில் டேக்கிங் அவுட் சைட். அப்போ என்னது? இன்டெக்ரல் 0 to a ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாக என்ன? அப்போ என்ன ஃபார்முலா? எகைன் சேம் ஃபார்முலா. சொல்லுங்க என்ன ஃபார்முலான்னு? எக்ஸ் பை 2 root of a square minus x square plus a square by a sin inverse x by a. லிமிட் என்ன? 0 to a. லிமிட் என்ன? 0 to a. அப்போ சொல்லுங்க என்னாச்சு? பி பை ஏ. அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டு இங்கே ஏ ஸ்கொயர் போட்டு 0 வரும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் 0. செகண்ட் டைம் என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சார் 1 இதுக்கும் 0 to a எப்படி சார்? இல்லடா, இப்போதான் டயக்ராம் காமிச்சு அதுங்காட்டி 0 to a இங்கே பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்ததுனால 0 to a. இங்கே பாருங்க, இது 0, இது a. கரெக்டுங்களா? சப்போஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்து என்ன போட்டோம்? 0 to bன்னு வரும். சரிங்களா? இவன் இது எக்ஸ் ஸ்கொயர் சர்க்கிளுக்கு எல்லா இடத்துலையும் ஏன்னு எடுத்தீங்க சார்? புரியலாங்கண்ணே? இன்னொரு சொல்ல. சர்க்கிளுக்கு எல்லா இடத்துலையும் ஏ எடுத்தீங்க? நீ கேட்குறது எனக்கு புரியல சார். புரிஞ்சு சார், எனக்கு புரிஞ்சு. இல்லை, கொஸ்டின் கேளு, நான் சொல்கிறேன். நீ கொஸ்டின் கரெக்டாக கேளு, நான் சொல்கிறேன்.
சார் அந்த y வந்து பிபின்னு மார்க் பண்ணிருக்கீங்களா சார்? அது ஏன் கேட்டேன். அதான் கிடையாது, இது எக்ஸ் ஆக்சிஸா, நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் ஜீரோவா, ஃபார்முலா ஆ தெரியும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோ போடுங்க. ஒய் ஜீரோ போட்டால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன்று கிடைக்குமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் எஸ் டு சார். ஏ ஸ்கொயர்டு கிடைக்குமா? அப்போ எக்ஸ் எஸ் சார். ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்படின்னா மீனிங் என்ன? இதனோட எண்டு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸோட எண்டு பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேம் ஆகும். சரிங்களா? இங்கே அங்கே மிஸ் சரிங்க. ஆகும். ஸோ அந்த ஐடியா தான் இங்கே போட்டுருக்குறோம், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? சரிங்க சார். அப்புறம் என்ன, இது போல உனக்கே தெரிஞ்சது தான். கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். அதே பேஜ் ஓடி போயிருக்கு. ஆ புரியுது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு மைனஸ் பி பை பி, எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ போடுங்க, அதுக்கு மைனஸ் பி பை பின்னு வரும். சரிங்களா? ஓகே. இது போடுங்க, இது பை பை டூ ஆயிடுச்சா? அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லோயர் லிமிட் என்னது? இது ஜீரோ. அப்போ ஜீரோன்னு இங்கே ஜீரோ ஆயிருமா? இது ஜீரோ ஆயிரும், ஏன்னா எக்ஸ் வந்து ஜீரோ இருக்குது. இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ, அதனால் அதை டேரெக்டாக ஜீரோன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பி பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை டிவைடட் பை 4. இப்போனாவும் இந்த ஏவும் இந்த ஏவும் கட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? ஃபஸ்ட்டு குவார்டர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், ஓவராலாக கண்டுபிடிக்கல. அப்போ ஃபஸ்ட்டு குவார்டரோட வேல்யூ, ஃபஸ்ட்டு குவார்டரோட வேல்யூ மட்டும் எவ்வளவு? 5ab டிவைடட் பை 4. அப்புறம் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை குவார்டர் இருக்குது? இப்போ 4 குவார்டர் இருக்குது. கரெக்டாக? அப்புறம் இந்த டயக்ராம் எத்தனை குவார்டர் இருக்குது? 4 குவார்டர் இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ 4 குவார்டர்னா 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னது? இந்த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் ஈக்குவல் டு, therefore ஏரியா ஆஃப் எலிப்ஸ் equal to 4 into area of water, that is equal to 4 into 5ab divided by 4. 4 cancel, that is equal to 5ab square unit. ஏரியானா இது எழுதணும் மறந்துடாது. இது ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சார் கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க சார், அதை பார்த்து. பார்த்துக்கிறியா? பொறுமையாக போட. ரெட் கலர்ல இருக்குல்ல சார், அங்க போகும். இங்கே ரெகுலர் இங்கேயா? கீழே சார். ஆ ஓகே சார்.